அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் அப்டேட்னா முதல்ல நம்ம கொடுக்கறது நாம தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ தான் ஒரு வீடியோ கொடுத்து முடித்தோம். ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக உட்காந்து அந்த வீடியோவை தெளிவாக பொறுமையாக பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோ ஸோ இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போவே கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஐடியாலஜி கிடைக்கிறதுக்கோ பயனுள்ளதாக இருக்கும். என் மாணவர்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நிறைய ரிலாக்ஸேஷன், நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவை நான் பார்க்குறேன். ஸோ எந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 விதமான ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து இந்த ரவுண்டு 3 என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் எம்பிபிஎஸ் சீட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எதுவுமே கொடுக்கல. எம்பிபிஎஸ் காலேஜஸ்ஸு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் அரசு கல்லூரி, ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி இவ்வளோ பிரித்து கொடுத்தாங்க இல்லையா. ஒரு கிளாரிட்டியாக இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணணும். 4 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்பர் 1 தமிழ்நாடு, நமக்கு பயனுள்ளதாக பார்க்குற நம்ம ஸ்டேட்டை பார்க்குற ஒன்று. நம்பர் 2 தமிழ்நாட்டு நியர்பையில் இருக்கிற சவுத் இந்தியான்ற கேட்டகரியில் ஒரு இது, சரிங்களா. நம்பர் 2. நம்பர் 3 இது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. நம்பர் 4 ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எக்ஸப்ட் சவுத் இந்தியா. மற்ற கல்லூரிகள் மற்ற இம்பேக்டு. ஏன்னா இந்த கல்லூரிகள்லாம் இன்க்ரீஸ் ஆக நிறைய மாணவர்கள் இங்கே மைக்ரேஷன் ஆகிறத கொஞ்சம் தவிர்ப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் இந்த டீப்பஸ்ட் அனலைசிஸ். we want to know about the process. நமக்கு நாம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பேசிக் அவேர்னஸ் வீடியோ. will be create the lot of ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்துருங்க. இதை நான் டாப்பிக்காக பார்க்கறது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரவுண்டு 3 ரவுண்டு 2 வரைக்கும் முடிச்சாச்சு. ரவுண்டு 2 முடிச்சு நாம் ஒரு கேட்டகரி, ஒரு பொசிஷன், ஒரு பட்ஜெட் பணத்தை ரெடி பண்ணியாச்சு, ஒரு பண்ணியாச்சு, கட்டியாச்சு. ஏன் ஒரு காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் திடீர்னு இவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸை கவர்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ பேரை கிரியேட் பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள். முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% எப்படியாவது ஒரு பிடிஎஸ் ஜாயின் பண்ணாலும் இப்போ பிடிஎஸ் உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட மூவ்மெண்ட்டு 7.5ல் ஒரு கல்லூரியில் வந்து இலவசமாக ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2465 சீட் வந்து இந்த ரவுண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேக்லைனை எடுத்துக்கிட்டு நான் அதை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுவதும் நிறைய கல்லூரிகள், கிட்டத்தட்ட ஒரு 14 காலேஜஸ் பக்கம் ஐ திங்க் இட்ஸ் நியூலி ஓப்பன். ஸோ நியூலி ஓப்பன் நியூ காலேஜஸ். ஆனால் எதுவுமே சவுத் இந்தியா கிடையாது, எல்லாமே நார்த் இந்தியா. இங்கே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறைய புது காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. புது காலேஜஸ் வர வர நம்மளுடைய தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டால 10 லட்சம் கட்டுற மாணவராறு எப்படியாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். அப்போ ஆல் இண்டியா கோட்டால ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா. அப்படி ஓகே. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா, அதே மாதிரி 15 கவர்மெண்ட் காலேஜஸ், அதில் எல்லாத்துக்கும் ஆல் இண்டியா கோட்டா இருக்கும். பட் ஸ்டில் சவுத் இந்தியாவில் கிடையாது, நார்த் இந்தியா. பட் கவர்மெண்ட் காலேஜ் ஃப்ரீ சீட்டு முடிஞ்ச வரைக்கும் போய் படிக்க தான் பார்க்கணும். அப்படி தான் என்னோட மாணவர்களை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட் போகணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாட்டை எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ இந்த இமேஜ் மேபி அதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன். நம்பர் 1 வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், ஆல்ரெடி 150லேருந்து 250, ரைட். தக்சஸ்லா மெடிக்கல் காலேஜ் ஸோ புதுசாக எனாகரேட் பண்ணியிருக்கிறோம், 50 சீட்டு. அடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ் 100லேருந்து 200, அப்படியே ஒரு பயங்கர ஜம்ப்பு. அடுத்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் 100லேருந்து 150லேருந்து 250, 200 சீட்டு அங்கேயே வந்துருச்சு இல்லைங்களா. அருணை மெடிக்கல் காலேஜ் 150லேருந்து 200. அதே மாதிரி பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 150லேருந்து 200. சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி 150லேருந்து 250. ஸோ இது மாதிரியான மிகப்பெரிய சேஞ்சு இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம், சரிங்களா. ஸோ பி ரெடி ஃபார் த ஃபேஸிங் த கவுன்சிலிங். அடுத்து 2வது கேட்டகரியாக நான் பார்க்கறது சவுத் இந்தியா. ஸோ இந்தியா முழுவதும் பார்க்கணும். பட் நமக்கு பக்கத்தில் நிறைய மாணவர்கள், நம்மளுடைய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் கர்நாடகா அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம், தெலுங்கானா அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம், கேரளா அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆந்திர பிரதேஷ். இது மாதிரி அந்த ஒரு இமேஜை நான் பார்க்கறது. ஸோ ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 4 ப்ரைவேட் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மொத்தமாக 450 இடங்கள் ஆட் ஆயிருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கல்லூரி, சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்து 550 இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கர்நாடகாவில். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஓப்பன் சீட்டு 50% சீட்ஸ் ஆர் ஓப்பன்டு. அதில் 15% என்ஆர்ஐ, 35% வந்து ஓப்பன் சீட்டு. வெறும் 12 லட்சம் தான் டியூஷன் ஃபீஸே அங்கே.
ஸோ தாராளமாக படிக்கலாம். ஆந்திர பிரதேஷ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம், அவங்களோட ஃபீஸு 13,20,000 ரூபாய், எல்லாத்தையும் சேர்த்து 16 லட்சத்தில் வந்துடும். அங்கேயும் வந்து என்ன 15% தான் ஓப்பன் சீட்டு. ஸோ நமக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கிட முடியும். அது இல்லாமல் இது வரைக்கும் பெருசாக இன்க்ரீஸில் பார்க்கவே முடியாத ஒரு ஸ்டேட்னா கேரளா தான். ஸோ கேரளாவில் 2 காலேஜ். ஸோ 2 காலேஜுமே இஸ் கிவன் 150 சீட்ஸ் ஆட் ஆயிருக்கு. கேரளாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டோட ஃபீஸ் வெறும் 6,60,000 ரூபாய் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிற மாணவர்கள், பார்டர் இருக்கிற மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் 6 கல்லூரிகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 400 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதே சிமிலர் ஏபி அண்ட் தெலுங்கானா ரெண்டுமே ஒரே மாதிரியான கேட்டகரி தான். 13 லேக் 16 லேக் அந்த ரேஞ்சில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுலேயும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஸோ தமிழ்நாடு முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ ஐ ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,675 சீட் மட்டுமே கவர்மெண்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இது வரைக்கும் முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்தே அவ்வளோ காலேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. 14 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 27 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் நார்த் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்காலில் இது வரைக்கும் பெருசாக இம்பேக்டே இல்லை. நார்த் இந்தியாவில் பர்டிகுலராக நிறைய கவர்மெண்ட் காலேஜஸும் ப்ரைவேட் காலேஜஸும் பெருசாக கிரியேட் ஆகிறதுக்கான எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நெசசரி ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் நிறைய காலேஜஸ் வந்து நியூலி ஓப்பன், நிறைய சீட்ஸும் வந்திருக்கு. பட் எதுக்காக இதெல்லாம் ஓப்பன் பண்ணது நமக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கும்னா, இங்கே இருக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு போவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பொருத்தம் இல்லைன்னா அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டை எடுக்கிறதுக்கும் அவருக்கு அறிவு உண்டு. அதே மாதிரி அவரே இங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோட சீட் ஆக்குபை பண்ணுறதுக்கு வி ஹேவ் ரைட்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் வி ஹேவ் பிரீத்திங் டைம். அவங்க எடுத்துப்பாங்க, அங்கே எடுத்துக்கிட்டாலும் இங்கே வரமாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 400 மார்க் இருக்கிற ஒரு மாணவர் அந்த ஸ்டேட்டில் கிடைக்கல, அப்போ இங்கே வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார். இப்போ அவருடைய டெசிஷனை மாறலாம், அவருடைய சாய்ஸை மாடிஃபை பண்ணலாம். இது வந்து என் மாணவருக்கும் பொருந்தும். அவருடைய சாய்ஸை குறைக்கலாம், இல்லை பார்ட்டிசிபேஷனையே ப்ரிப்பேர்டாக வைக்கலாம். ஓகே, நமக்கு ஸ்டேட் கவுன்சிலில் சான்ஸ் இருக்கு, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட முடிவெடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் கவுன்சிலிங்கோட பிரச்சனை என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு தகுதியில் இருக்கிற மாணவர், 15 லட்சம் ரூபாய்க்கு தகுதி இருக்கிற ஒரு மாணவர், அவர் போயிட்டு 26 லட்சம் இதில் இருக்கிற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அலாட்மெண்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 26 லட்சத்துக்கு ஒரு 15 லட்சத்துக்கு இங்கே ஃபிக்ஸாக இருக்கிறார். ஆனால் 26 லட்சத்தில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னா தப்பு தானே, இல்லையா? அப்போ டிஎன் மெடிக்கல் என்ன பண்ணுவாங்க, நீ 26 லட்சம் டீம் லிஸ்ட் சீட்டில் சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்க, நான் உன்னை கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு எலிமினேட் பண்ணாங்கன்னா வி ஆர் த லூசர். அது ஒரு மிகப்பெரிய தவறு இல்லையா? அப்போ நமக்கு ரொம்ப கவனம் இருக்க வேண்டியதும் அவசியம், ரொம்ப முக்கியது. சரி, ஓகே, அடுத்த கேட்டகரி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கேட்டகரி நான் பார்க்குறது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் இந்தியாவில் தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். கர்நாடகாவில் 2 காலேஜ், ஒன்று சித்தார்த்தா தும்கூர், இன்னொன்று ஜவஹர்லால் நேரு பெலகவி. ஸோ இதெல்லாம் 17 லேக் தான் ஃபீஸ், 17-18 லேக்ஸ் தான் ஃபீஸு. சித்தார்த்தாவும் ரொம்ப நல்ல காலேஜ், ரெண்டுலேயுமே 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈவன் மகாராஷ்டிராவில் டட்டா மகி, ஓகே, நாக்பூரில் இருக்கிற காலேஜ், இதுலேயும் வந்து 100 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் 50 சீட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பட் வெயிட் ஃபார் த அதர் அப்டேட், இன்னொரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒடிசாவில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் 2, இந்த காலேஜ் வந்து 17,20,000 ஃபீஸு. ஆல்மோஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி. ஆனால் நார்த் இந்தியா மாணவர்கள், நிறைய மாணவர்கள் அதை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருந்த காலேஜ் தான். அடுத்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது பாரத் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதும், போன ரவுண்டில் 50 சீட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரவுண்டில் ஒரு 50 சீட்டும், ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டும், ஓகே, வேல்ஸில் இருக்கிற ஒரு 50 சீட்டும், இது எல்லாமே நமக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டிக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது மொத்தமாக இந்த ரவுண்ட் 3ல கான்ட்ரிபியூட் பண்ணுற டாப்பிக்கை பற்றி மட்டும் நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை தான் கவர் பண்ணியிருக்கிறேன். கட் ஆஃபில் மாற்றங்கள் இருக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அன்லெஸ் யூ ஆர் நாட் ப்ராப்பர் பிளானிங், வாட் இஸ் யுவர் மார்க், வாட் இஸ் யுவர் கேட்டகரி, வாட் இஸ் யுவர் பாக்கெட் மணி, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எந்த கேட்டகரியில் எலிஜிபிலிட்டியாக இருக்கிறோம் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாத இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய தவறுதலாக இருக்கலாமோ. எகெயின் இங்கேயும் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எப்போதும் அட்வைஸ் பண்ணுறோம். நம்ம கூடவே இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே சீட் அரேஞ்ச் பண்ணுறதும், அவங்களை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்துலையும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கான கமிட்மெண்ட் கொடுத்த எல்லா மாணவர்களும் சக்ஸஸ் வாங்க தான் போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எம்சிசியோட மூவ் பேஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஸோ சந்தோஷமான செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே இருக்கிற இம்பேக்ட், சென்டாக்ல இருக்கிற நிறைய வாய்ப்பு, சென்டாக் மட்டுமே பார்க்குற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய அப்டேட்டு சென்டாக்ல இருக்குது. ஸோ சென்டாக்கு 22ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க.
தமிழ்நாடும் கண்டிப்பாக ஆஃப்டர் தீபாவளி தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே பண்ணட்டும். கொஞ்சம் அட்லீஸ்ட் தீபாவளியும் நல்லா என்ஜாய் பண்ணலாமே இந்த ஒரு டென்ஷன் ஃப்ரீல இருந்து. ஸோ எம்பிபிஎஸ் இன்ன வரைக்கும் வாங்கலை சார், ரெடியாக தான் இருக்கிறேன். எனக்கு ப்ராப்பர் கைட்லைன் வேணும், ப்ராப்பராக கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஜஸ்ட்டு கால் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க. தயவு செஞ்சு கிடைக்குமா கிடைக்காதுன்றது எனக்கு அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் நீங்கள் வந்தால் எந்த கேட்டகரி என்னால் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை எந்த கேட்டகரிக்கு ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணி இதுதான் யூ ஆர் எலிஜிபிள், இந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஃபிட்டடாக இருக்கீங்களா, நல்ல கல்லூரிக்கு போகலாம், நல்ல ஃபினான்ஷியலாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்தியா முழுவதும் எங்கேயாவது வெறும் லோயர் ஃபீஸில் எம்பிபிஎஸ்ஸை பிடிச்சிட முடியும் அப்படின்னாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க ரெடி, ரைட்? ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசி ப்ரொஃபஷனலாக யோசிங்க, ப்ரொஃபஷனலாக கைட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோக்குள் நாம தான் ஃபர்ஸ்ட். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.